நாம வாழும் இந்த உலகத்துல நமக்கு தெரியாத எத்தனையோ மர்மங்கள் இருக்கு. பண்டைய காலத்துல நடந்த சம்பவங்களோட தொடர்புடைய கதைகள் தொடங்கி, இப்போ நாம வாழும் நவீன காலத்துல நடக்கிற சம்பவங்களோட தொடர்புடைய கதைகள் வரைக்கும் எத்தனையோ மர்மங்களுக்கு விடை காணப்படாமலேயே இருக்கு. அப்படி விடை காணப்படாம இன்னும் கேள்விக்குறிகளாவே இருக்கிற மர்மங்களை பத்தியும், அதே நேரத்துல விடை காணப்பட்டு ஆனாலும் வெளி உலகத்துக்கு தெரியாம இன்னும் பலரால மர்மம்னு நம்பப்படுற விஷயங்களை பத்தியும் மர்ம உலகம் என்ற இந்த தொடர்ல நாம பார்க்க போறோம். இந்த மர்ம உலகம் தொடரின் முதல் பாகத்துல ஆப்பிரிக்காவில் வாழ்வதா நம்பப்படும் டைனோசரை பத்தி தான் பார்க்க போறோம். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அதுதான் ஒட்டுமொத்த டைனோசர் இனமுமே பல கோடி வருடங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சே, இது மட்டும் எப்படி அழிவுல இருந்து தப்பிச்சது, இது சாத்தியமா? அப்படியே இருந்தாலும் எப்படி யார் கண்ணிலையும் படாம இத்தனை வருஷங்கள் உயிரோட இருக்க முடியும்? இப்படி பல கேள்விகளை நீங்க கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மர்மத்தின் பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற பலர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா இது போல நிறைய வீடியோக்களை உருவாக்க அது எங்களுக்கு உத்வேகமா இருக்கும். அதனால தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுனா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மத்திய ஆப்பிரிக்காவில் ஓடுற மிகப்பெரிய நதி காங்கோ நதி. நைல் நதிக்கு அடுத்து ஆப்பிரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நதியா இருக்கு இந்த காங்கோ நதி. இதன் நீர் வெளியேற்றும் அளவை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா அமேசான் மற்றும் கங்கை நதிகளுக்கு அடுத்து உலகின் மூன்றாவது இடத்துல இருக்கு. இந்த காங்கோ நதி மற்றும் அதன் கிளை நதிகள் ஓடும் பகுதி காங்கோ நதிப்படுகைன்னு அழைக்கப்படுது. அமேசான் நதிப்படுகைக்கு அடுத்து, அதாவது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நதிப்படுகையா இருக்கு இந்த காங்கோ நதிப்படுகை. கிட்டத்தட்ட 37 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்ட இந்த காங்கோ நதிப்படுகையில அங்கோலா, கபோன், புருண்டி, கேமரூன், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, காங்கோ மக்களாட்சி குடியரசு, காங்கோ குடியரசு, தான்சானியா மற்றும் ஜாம்பியா ஆகிய மொத்தம் 9 ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. நீர்வளம் அதிகமா இருக்கும் காரணத்தால இந்த காங்கோ நதிப்படுகை முழுவதும் ஒரு மிகப்பெரிய மலைக்காடா இருக்கு. அமேசான் மலைக்காடுகளுக்கு அடுத்த இடத்துல, அதாவது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மலைக்காடா பட்டியலிடப்பட்டிருக்கு காங்கோ மலைக்காடு. இந்த மலைக்காடுகள்ல பல பூர்வக்குடி ஆதிவாசி இன மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதுல குறிப்பா காங்கோவில் வாழும் ஆதிவாசி மக்கள் இந்த காங்கோ நதியில மிகப்பெரிய மிருகம் ஒன்று வாழுதுன்னு நம்புறாங்க. இந்த மிருகத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் மொக்கேலே இம்பம்பே. மொக்கேலே இம்பம்பேனா இந்த மக்கள் பேசும் லிங்காலா மொழியில ஆற்று நீரின் ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய ஒன்று அல்லது ஒரு மிருகம்னு அர்த்தம். முதல்ல இப்படி ஒரு மிருகம் இருப்பதை பத்தி வெளி உலகத்துக்கு சொன்னவர் லிவியன் போனவென்ச்சர் ப்ரோயாட் என்ற ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில காங்கோவுக்கு பயணம் செஞ்ச இவர் 1776ஆம் ஆண்டு காங்கோ நதிப்படுகை பகுதியில் வாழும் மக்களை பத்தியும் அங்க உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பத்தியும் ஒரு புத்தகம் எழுதினாரு. ஹிஸ்டரி ஆஃப் லவாங்கோ, ககாங்கோ அண்ட் அதர் கிங்டம்ஸ் இன் ஆப்பிரிக்கா என்ற அந்த புத்தகத்துல ஒரு மிகப்பெரிய மிருகத்தை பத்தி குறிப்பிட்டாரு. தன்னுடைய பயணத்தின் போது ஒரு மிகப்பெரிய மிருகத்தின் கால் தடத்தை பார்த்ததாகவும் 3 அடி நீளம் 3 அடி அகலமுடைய கால் தடம் அதுன்னு குறிப்பிட்டாரு. 1909ஆம் ஆண்டு லெப்டினன்ட் பால் கிராட்ஸ் என்ற ஜெர்மன் நாட்டு அதிகாரி வெளியிட்ட குறிப்புல ஒரு மிருகத்தை பத்தி விவரிச்சு எழுதினாரு. காங்கோ நதிப்படுகையில உள்ள ஜாம்பியாவில் வாழும் பூர்வக்குடியின மக்கள் அங்க உள்ள பெங்கபுலு ஏரியில இன்சிங்கா என்ற ஒரு மிருகம் வாழ்வதா நம்புறாங்கன்னு தன்னுடைய குறிப்புல எழுதினாரு. அதுக்கு ஆதாரமா அந்த மிருகத்துடைய தோலை அந்த பூர்வக்குடியின மக்கள் தன்கிட்ட காட்டுனாங்கன்னு குறிப்பிட்டாரு. அந்த மிருகம் ஒருவேளை சாரோபாடு வகை டைனோசரை ஒத்த உருவமுடையதா இருக்கலாம்னு தன்னுடைய கணிப்பை வெளியிட்டாரு. அதே 1909ஆம் ஆண்டு கார்ல் ஹேகன்பெக் என்ற புகழ்பெற்ற ஜெர்மன் நாட்டு எழுத்தாளர் அவர் எழுதின பீஸ்ட் அண்ட் மென் என்ற புத்தகத்துல ஒரு மர்ம மிருகம் ஆப்பிரிக்காவில் வாழ்வதா குறிப்பிட்டாரு. இவர் அடிப்படையில ஒரு ஆய்வாளர். சைபீரியா மற்றும் ஆர்டிக் பகுதிகளுக்கு பயணம் செஞ்சு மிருகங்களை பற்றி ஆய்வு நடத்தினவர். அதோட வனவிலங்குகளை பிடிச்சு விற்பனை செய்யும் தொழிலையும் செஞ்சாரு. ஒரு மிருக காட்சி சாலையையும் நிர்வாகம் செஞ்சாரு. அதனால அடிப்படையில இவருக்கு மிருகங்கள் பற்றிய ஆர்வமும் அறிவும் இருந்தது. இதனால மக்கள் மத்தியில இவர் பிரபலமானவரா இருந்தாரு. ஆனா இவர் நேரடியா காங்கோவுக்கு போனதில்ல. காங்கோவுக்கு பயணம் செஞ்சு திரும்பின பல ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பயணிகள் மற்றும் ஆய்வாளர்கள் கிட்ட காங்கோவில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் சொன்ன கதைகளை கேட்டு தன்னுடைய புத்தகத்துல இந்த மிருகத்தை பத்தி எழுதினாரு ஹேகன்பேக். இவர் பிரபலமானவர் என்பதால இவர் எழுதின புத்தகத்தை பலர் வாங்கி படிச்சாங்க. பலர் இவர் புத்தகத்துல எழுதினது எல்லாமே உண்மைன்னு நம்பினாங்க. இவர் தன்னுடைய புத்தகத்துல மொக்கேலே இம்பம்பே பற்றி குறிப்பிட்டிருந்த தகவல்கள் பலருடைய கவனத்தை ஈர்த்துச்சு. அதுலயும் முக்கியமா இந்த மிருகத்தின் உருவத்தோற்றத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு.
நீளமான கழுத்து, சிறிய தலை, மிகப்பெரிய உடல், வலிமையான குட்டையான 2 முன்னங்கால்கள், வலிமையான உயரமான 2 பின்னங்கால்கள், நீளமான சாட்டை மாதிரியான வால்பகுதி, அடர்த்தியான சாம்பல் அல்லது பழுப்பு நிற தோல், உடல் முழுவதும் செதில்கள் அல்லது மிருதுவான தோல் அல்லது காண்டாமிருகம் போன்ற தடிமனான தோலை உடைய இந்த மிருகம் கிட்டத்தட்ட 30 அடி நீளம் இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த உருவத் தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா நம்பப்படும் டைனோசரா இருக்கலாம்னு தன்னுடைய கருத்தை முதல்ல முன் வச்சாரு ஹேகன்பேக். குறிப்பா டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய தாவர உண்ணி வகை டைனோசரான சாரோபாட் வகை டைனோசரா இருக்கலாம்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சாரு. இவரை தொடர்ந்து காங்கோவில் மத போதனை செய்யறதுக்காக போன பல ஐரோப்பிய நாட்டு கிறிஸ்தவ மத போதகர்களும் இந்த மிருகத்தை பத்தி இங்க வாழ்ற பூர்வக்குடி மக்கள் மூலமா கேள்விப்பட்ட கதைகளை வெளி உலகத்துக்கு தெரிவிச்சாங்க. இவரை தொடர்ந்து லுட்விக் ஃப்ரேயர் என்ற ஜெர்மன் நாட்டு அதிகாரி 1913ஆம் ஆண்டு ஜெர்மன் காலனியா இருந்த கேமரூனுக்கு சர்வே எடுப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டாரு. அங்க அரசாங்க காரியமா வந்த லுட்விக் மத்திய ஆப்பிரிக்காவில் பாயிற காங்கோ நதியில வாழ்வதா பூர்வக்குடி மக்களால நம்பப்படும் ஒரு மிகப்பெரிய மிருகத்தை பத்தி கேள்விப்பட்டாரு. அதை பத்தி அங்க வாழும் பண்டு மொழி பேசும் பூர்வக்குடி மக்கள் கிட்ட விசாரிச்ச லுட்விக் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிச்சாரு. அந்த அறிக்கையில ஹேகன்பேக் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டதை போல அதே உடல் அமைப்பை கொண்ட ஒரு மிருகத்தை பத்தி விவரிச்சாரு. அந்த மிருகம் ஒரு தாவர உண்ணின்னு குறிப்பிட்டாரு. இதுவும் இந்த மிருகம் ஒரு சாரோபாட் வகை டைனோசரா இருக்கலாம் என்ற கருத்துக்கு வலு சேர்த்தது. இப்படி ஒரு வினோத மிருகத்தை பற்றி தொடர்ந்து வரும் தகவல்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த பல ஆய்வாளர்கள் மற்றும் சாகச விரும்பிகளின் ஆர்வத்தை தூண்டியது. இதை தொடர்ந்து 1919 அல்லது 1920ஆம் ஆண்டுல அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் நிறுவனம் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஆராய்ச்சி குழுவை அனுப்பியது. ஆப்பிரிக்காவின் உட்பகுதியில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்காக இந்த ஆராய்ச்சி குழுவை அனுப்பியது. திரைப்பட தொழில்நுட்பம் வளரத் தொடங்கி இருந்த காலகட்டம் அது என்பதால ஆப்பிரிக்காவில் கிடைக்கிற ஆதாரங்களையும் தகவல்களையும் ஆப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை முறையையும் வீடியோ பதிவு செய்யறதுக்காக யூனிவர்சல் ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனமும் தன்னுடைய ஒரு திரைப்பட குழுவை இந்த ஆராய்ச்சி குழுவோட சேர்த்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பியது. 2003ஆம் ஆண்டு லோரன் கோல்மன் மற்றும் பேட்ரிக் ஹியூக் என்ற 2 எழுத்தாளர்கள் எழுதின ஃபீல்ட் கைட் டு லேக் மான்ஸ்டர்ஸ் என்ற புத்தகத்துல இந்த ஆராய்ச்சி குழு ஆப்பிரிக்காவில் கண்ட விஷயங்களை பற்றி எழுதியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு நதிக்கரையில மிகப்பெரிய அடையாளம் காண முடியாத ஒரு மிருகத்தின் கால் தடத்தை இந்த குழு பார்த்ததாகவும், அந்த கால் தடம் நதிக்கரையிலிருந்து ஒரு சதுப்பு நில பகுதிக்கு போய் மறைந்ததாகவும், அந்த பகுதியில இதுவரைக்கும் கேட்டிராத வித்தியாசமான ஒரு மிருகத்தின் சத்தத்தை கேட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மொக்கேலே இம்பம்பே உடைய சத்தம்னு இந்த ஆராய்ச்சி குழு குறிப்பிட்டிருப்பதா தங்களுடைய புத்தகத்துல எழுதியிருக்காங்க. ஆனா இந்த குழுவின் ஆராய்ச்சி பாதியிலேயே நின்று போனது. இந்த வினோத மிருகத்தை நேர்ல பார்த்த ஒரு பழங்குடியின கிராம மக்களை சந்திக்கிறதுக்காக ரயில்ல போகும்போது ஏற்பட்ட விபத்துல இந்த குழுவை சேர்ந்த 4 பேர் மரணம் அடைஞ்சாங்க. மேலும் பலர் காயமடைஞ்சாங்க. இதனால இந்த குழு தன்னுடைய ஆராய்ச்சியை பாதியிலேயே கைவிட்டது. இந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த குழுவில் இருந்த ஹோமர் லெராய் சான்ஸ் என்ற தாவரவியல் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சிருக்காருன்னு தங்களுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க லோரன் மற்றும் பேட்ரிக். இதுக்கு அடுத்து 1932ஆம் ஆண்டு ஐவன் டி சாண்டர்சன் என்ற இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் இந்த மிருகத்தை தேடி ஆப்பிரிக்க நாடான கேமரூனுக்கு போனாரு. அப்போ அந்த வினோத மிருகத்தை அவர் நேர்ல பார்த்ததாகவும், அந்த மிருகம் மைன்யூ என்ற நதியில நீந்திக்கிட்டு இருந்ததுன்னும், அதன் உடல்ல மிகப்பெரிய காயம் இருந்ததுன்னும், அந்த மிருகம் கருப்பு நிறத்துல இருந்ததுன்னும், அதன் கழுத்து மட்டும் ஒரு காண்டாமிருகத்தின் அளவுக்கு நீளமா இருந்ததுன்னும் தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த மிருகத்தை தேடி பல ஆராய்ச்சியாளர்களும் சாகச விரும்பிகளும் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. தங்களுடைய தேடுதல் வேட்டையில இந்த மிருகத்தை பற்றி அவங்க கேட்ட விஷயங்களை அவரவர் புரிதலுக்கு ஏற்ப வெளியிட்டாங்க. இந்த மொக்கேலே இம்பம்பே மாதிரி இன்னும் பல வினோத மிருகங்கள் ஆப்பிரிக்காவில் வாழுதுன்னு பல கதைகளையும் தகவல்களையும் வெளியிட்டாங்க. இதற்கிடையில 1966ஆம் வருடம் யுவான் ஃபைடல் என்ற ஆராய்ச்சியாளர் 3 விரல்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய மிருகத்தின் காலடி தடத்தை புகைப்படம் எடுத்தாரு. ஆனா முதல்ல இவர் இது காண்டாமிருகத்தின் காலடி தடம்னு தவறா நினைச்சாரு. ஆனா காண்டாமிருகத்தின் கால்கள்ல 4 விரல்கள் இருக்கும்னு இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கணிப்பை மாத்திக்கிட்டாரு. இதை பத்தி மேலும் அவர் விசாரிச்சப்போ அந்த பகுதியில வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இந்த காலடி தடம் எமிலா நுட்டோக்கு என்ற மற்றொரு வினோத மிருகத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. இது ஆப்பிரிக்காவில் மொக்கேலே இம்பெம்பே மாதிரி பல வினோத மிருகங்கள் வாழுதுங்கிற கருத்துக்கு மேலும் வலு சேர்த்தது. குறிப்பா ஜேம்ஸ் ஹெச் பாவல் என்ற ஆராய்ச்சியாளர் 1976ல இருந்து தொடர்ந்து மொக்கேலே இம்பம்பே பற்றி ஆராய்ச்சி செஞ்சாரு. கபோன் நாட்டில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ அந்த மக்கள் நியாமாலா அல்லது ஜாக்கோனினி என்று அழைக்கப்படும் ஒரு புதிய வினோத மிருகத்தை பத்தி சொன்னாங்க.
உடனே ஜேம்ஸ் அந்த மக்கள் கிட்ட தற்போது பூமியில் வாழும் விலங்குகள் மற்றும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன டைனோசர்களின் வரைபடங்களை காட்டி அந்த மக்கள் பார்த்ததா சொல்லும் மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு. அந்த மக்கள்ல பெரும்பாலானவர்கள் டிப்ளோடோக்கஸ் வகை டைனோசருடைய வரைபடத்தை சுட்டிக்காட்டி அவங்க பார்த்த மிருகம் டிப்ளோடோக்கஸ் போலவே இருக்கும்னு சொன்னாங்க. தாவரங்களை மட்டுமே உணவா உட்கொள்ளும் இந்த மிருகம் மிகவும் ஆக்ரோஷமானதுன்னும் பக்கத்துல போனா பழங்குடியின மக்களுடைய படகுகளை தாக்கி அழிச்சிடும்னு சொன்னாங்க. இந்த தகவல்களை வச்சு மொக்கேலே இம்பம்பே மிருகமும் நியாமாலா அல்லது ஜாக்கோனின்னு அழைக்கப்படும் மிருகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மிருகங்களா இருக்கலாம்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாரு ஜேம்ஸ். இதுக்கப்புறம் 1979 தன்னுடைய நண்பர் ராய் மெக்கல் என்பவரோட சேர்ந்து யூஜின் தாமஸ் என்ற மதபோதகரை சந்திச்சாரு ஜேம்ஸ் பாவல். அப்போதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றிய தகவல் அவங்களுக்கு கிடைச்சது. யூஜின் 1950களில் காங்கோவில் கிறிஸ்தவ மத போதனையில ஈடுபட்டப்போ 2 தடவை மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை நேர்ல பார்த்ததா சொன்னாரு. ஒரு தடவை ஆப்பிரிக்காவின் பெங்கோம்பே பழங்குடியின மக்களோட அவர் தங்கி இருந்தப்போ அந்த மக்கள் மொக்கேலே இம்பம்பே மிருகத்துக்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஆற்றுக்கு நடுவே மரக்கட்டைகளை கூர்மையா சீவி நட்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னாரு யூஜின். ஆனா ஒரு தடவை அந்த தடுப்புகளையும் தாண்டி வந்த ஒரு மொக்கேலே இம்பம்பே மிருகம் ஆத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த பழங்குடியின மக்களை தாக்குனப்போ அந்த மக்கள் அந்த மிருகத்தை வேட்டையாடி கொன்னதை தான் நேர்ல பார்த்ததாகவும் அதை ஒரு விழாவா அந்த மக்கள் கொண்டாடினாங்கன்னு தெரிவிச்சாரு. மேலும் அந்த கொண்டாட்டத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துல கொல்லப்பட்ட அந்த மிருகத்தின் உடல் பாகங்களை வெட்டி சமைச்சு சாப்பிட்ட மக்கள்ல பலர் இறந்து போனாங்கன்னு சொன்னாரு. இதனால மொக்கேலே இம்பம்பே மிருகம் மந்திர சக்தி வாய்ந்ததுன்னு தான் நம்புவதா சொன்னாரு பாதிரியார் யூஜின் தாமஸ். இதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 1980 வருஷம், யூஜின் தாமஸ் குறிப்பிட்ட பெங்கோம்பே பழங்குடியின கிராமத்துல இன்னும் கூட அந்த மக்கள் ஆற்றுக்கு நடுவே மரக்கட்டைகளை கூர்மையா நட்டு வச்சிருக்கிறத சிலர் பார்த்து தனக்கு சொன்னதா குறிப்பிட்டிருக்கிறாரு ராய் மெக்கல். இதுக்கப்புறம் தொடர்ந்து ராய் மெக்கல் மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி காங்கோவுக்கு பயணம் செஞ்சாரு. இவரை போலவே ஆப்பிரிக்காவில் வாழ்ற மர்மமான வினோத மிருகங்கள் மேல நம்பிக்கை கொண்ட பலர் இவரோட சேர்ந்து இந்த மிருகங்களை தேடி காங்கோ நதிப்படுகையில உள்ள காடுகள்ல சுற்றி திரிஞ்சாங்க. ஆனா குறிப்பிடும்படி அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு தடவை மட்டும் மொக்கேலே இம்பம்பே மிருகம் வழக்கமா வசிக்கிற பகுதியில படகுல போனப்போ நீருக்கடியில அந்த மிருகம் நீந்தி போகும் சத்தத்தை கேட்டதா ராய் மெக்கலுடைய குழுவில் இருந்த ரிச்சர்ட் கிரீன்வெல் என்பவர் தெரிவிச்சாரு. இதற்கப்புறம் 1987 எ லிவிங் டைனோசர் என்ற புத்தகத்தை எழுதினாரு ராய் மெக்கல். அதுல மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி போன தன்னுடைய அனுபவங்களை விவரிச்சாரு. ஆனா நிதி பற்றாக்குறை காரணமா அவரால் தொடர்ந்து மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி போய் ஆராய்ச்சி செய்ய முடியல. இதை தொடர்ந்து ராய் மெக்கலுடைய குழுவில் அவரோட பயணம் செஞ்ச சிலர் தனியா மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி காங்கோ நதிப்படுகை பகுதியில் உள்ள காடுகள்ல ஆய்வு செஞ்சாங்க. அதுல ஹெர்மன் ரெகஸ்டர் என்பவரும் அவருடைய மனைவியும் மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை நேர்ல பார்த்ததாகவும் அதுக்கு ஆதாரமா ஒரு மங்கலான புகைப்படத்தையும் அதன் குரலை பதிவு செஞ்சதா டேப் ரெக்கார்டர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு மிருகத்தின் குரலையும் ஆதாரமா வெளியிட்டாங்க. ஆனா இந்த ஆதாரங்களை யாருமே ஏத்துக்கல. குறிப்பா ராய் மெக்கல் இந்த ஆதாரங்களை மறுத்தாரு. இதை தொடர்ந்து 1983 காங்கோவை சேர்ந்த டாக்டர் மார்சிலின் அக்னாக்னா என்ற ஆராய்ச்சியாளர் மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தொடர்ந்து 20 நிமிடங்கள் நேர்ல பார்த்ததாகவும் ஆனா தன்னுடைய கேமராவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அதை புகைப்படம் எடுக்க முடியலன்னு சொன்னாரு. ஆனா இந்த கதையை யாருமே ஏத்துக்கல. அதை தொடர்ந்து பல தடவை மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி பல வருடங்கள் தனியாகவும் மற்ற ஆராய்ச்சியாளர்களோடையும் சேர்ந்து காங்கோ நதிப்படுகை பகுதி முழுவதும் சுத்தினாரு மார்சிலின். ஆனா கடைசி வரைக்கும் அவரால் மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை கண்டுபிடிக்க முடியல. அது இருக்கிறதுக்கான ஆதாரங்களையும் காட்ட முடியல. அடுத்து 1985 ரோரி நியூஜென்ட் என்ற ஆராய்ச்சியாளர் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு. அவர் மொக்கேலே இம்பம்பே மிருகத்தை தேடி போன சமயத்துல ஒரு நாள் அவர் ஒரு ஏரிக்கரையில நின்றுக்கிட்டு இருந்த நேரத்துல சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல ஏரியின் மைய பகுதியில ஒரு மிகப்பெரிய மிருகம் நீந்தி கொண்டிருப்பதை பார்த்ததாகவும் உடனே கரையில இருந்த படகை எடுத்துக்கிட்டு அந்த மிருகத்தை பக்கத்துல போய் பார்க்கலாம்னு முயற்சி செஞ்ச போது அங்க இருந்த பூர்வ குடிமக்கள் துப்பாக்கியை காட்டி அவரை தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மக்கள் சொன்ன காரணம் அந்த மிருகம் தங்களுடைய கடவுள்னும் அந்த மிருகத்தை யாரும் பக்கத்துல போய் பார்க்க முடியாதுன்னும் ஒருவேளை அந்த மிருகமே விரும்பினாதான் அந்த நபருக்கு பக்கத்துல வரும்னு அந்த மக்கள் சொன்னாங்கன்னு தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தாரு. இது போல பல ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இது மாதிரியான வினோத மிருகங்களை தேடி போய்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எவராலையும் எந்த ஒரு நம்பத்தகுந்த ஆதாரத்தையும் காட்ட முடியல. அதே நேரத்துல இந்த ஆராய்ச்சியாளர்கள்ல பெரும்பாலானவர்கள் கிரிப்டோசுவாலஜியை நம்புறவங்களா இருக்காங்க. சரி, அது என்ன கிரிப்டோசுவாலஜி? கிரிப்டோசுவாலஜி என்பது ஒரு வகையான சூடோ சயின்ஸ்.
சுருக்கமா சொல்லணும்னா, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அல்லது அறிவியலால நிரூபிக்கப்படாத அல்லது நிரூபிக்க முடியாத விஷயங்கள எந்த விதமான நம்பத்தகுந்த ஆதாரமும் இல்லாம அறிவியலோட தொடர்பு படுத்தி உண்மைன்னு நம்புறது தான் சூடோ சயின்ஸ். ஜோதிடம், நியூமராலஜி, ரசவாதம், பூமி தட்டையானதுன்னு சொல்ற ஃபிளாட் எர்த் தியரி, பூமிக்கு அடியில மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்துல வேற ஒரு உலகம் இருக்குன்னு சொல்ற ஹாலோ எர்த் தியரி போன்ற எல்லாமே இந்த சூடோ சயின்ஸ் கீழே தான் வரும். பொதுவா இது மாதிரியான கோட்பாடுகள் ஏதோ ஒரு மத நம்பிக்கையை சார்ந்துதான் இருக்கும். உதாரணமா, இந்த பூமி கடவுளால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ற கோட்பாடு, பேய்கள், ஆன்மாக்கள் இருப்பதை அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியும்னு சொல்ற கருத்து போன்ற கோட்பாடுகள் எல்லாமே அடிப்படை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த உண்மைன்னு பார்க்கிற கருத்துக்களா தான் இருக்கும். இது மாதிரியான கோட்பாடுகளை அடிப்படை அறிவியலை வச்சு நிரூபிக்க முடியாது. ஏன்னா இது மாதிரியான கோட்பாடுகள் பெரும்பாலும் உண்மையான நிரூபிக்கப்பட்ட அறிவியலுக்கு எதிரான கோட்பாடுகளா தான் இருக்கும். உதாரணமா, இந்த பூமியில வாழும் உயிரினங்கள் எல்லாமே கடவுளால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ற கோட்பாடு அறிவியல் சொல்லும் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு சுலபமான உதாரணத்தை சொல்லணும்னா, பசுமாட்டின் சிறுநீரை குடிச்சா நோய்கள் எல்லாமே குணமாயிடும் நம்புறது கூட ஒரு வகையில நவீன மருத்துவத்துக்கு எதிரான ஒரு சூடோ சயின்ஸ் தான். இந்த சூடோ சயின்ஸோட ஒரு பிரிவு தான் கிரிப்டோசுவாலஜி. அறிவியலால கண்டுபிடிக்க முடியாத, ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாத, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் ஒரு காலத்துல வாழ்ந்தது அல்லது இப்போவும் வாழுதுன்னு நம்புறது தான் கிரிப்டோசுவாலஜி. இது மாதிரியான மர்ம மிருகங்கள் கிரிப்டிட் மிருகங்கள்னு அழைக்கப்படுது. இது மாதிரியான பல வினோதமான கிரிப்டிட் மிருகங்கள் இந்த உலகத்துல வாழ்றது சாத்தியம்னு நம்புற ஆய்வாளர்கள் கிரிப்டோசுவாலஜிஸ்ட்னு அழைக்கப்படுறாங்க. ஃபீல்ட் கைட் டு லேக் மான்ஸ்டர்ஸ் புத்தகத்தை எழுதின லோரன் கோல்மன் மற்றும் பேட்ரிக் ஹியூக், பீஸ்ட் அண்ட் மென் புத்தகத்தை எழுதின கார்ல் ஹெகன்பேக், மொக்கேலே இம்பெம்பே மிருகத்தை தேடி போய் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஐவன் டி சாண்டர்சன், ராய் மெக்கல், ஜேம்ஸ் ஹெச் பாவல், ரிச்சர்ட் கிரீன்வெல், ரோரி நியூஜென்ட், ஹெர்மன் ரெகஸ்டர் உட்பட பெரும்பாலானவர்கள் இது மாதிரியான மர்ம உயிரினங்கள் இந்த உலகத்துல நிறைய வாழுதுன்னு நம்புற கிரிப்டோசுவாலஜிஸ்டுகள் தான். ஆப்பிரிக்காவில் வாழ்வதா நம்பப்படும் நியாமாலா, ஜாக்கோனினி, எமிலா நுட்டோக்கு, ஸ்காட்லாண்டில் உள்ள லோக்னஸ் ஏரியில வாழ்வதா நம்பப்படும் லோக்னஸ் மான்ஸ்டர் உட்பட உலகம் முழுவதும் வாழ்வதா நம்பப்படும் பல வினோத மிருகங்கள் கிரிப்டிட்னு வகைப்படுத்தப்பட்ட மர்ம மிருகங்கள் தான். அந்த வகையில கிரிப்டோசுவாலஜி பிரிவின் கீழே வகைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு மர்மமான கிரிப்டிட் மிருகம் தான் இந்த மொக்கேலே இம்பெம்பே. கிரிப்டோசுவாலஜியை நம்பக்கூடிய பல ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த மிருகத்தை காங்கோ நதிப்படுகையில் உள்ள காங்கோ மலைக்காடுகள்ல தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம பிபிசி, நேஷனல் ஜியோகிராபிக், சைஃபை, ஹிஸ்டரி தொலைக்காட்சி போன்ற முன்னணி செய்தி நிறுவனங்கள் கூட தொடர்ந்து இந்த பகுதிக்கு போய் ஆய்வு நடத்திக்கிட்டே இருக்கு. இந்த மொக்கேலே இம்பெம்பே மிருகத்தை தேடும் வேட்டை இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா விலங்குகள் பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகளும் விலங்கியல் வல்லுநர்களும் இப்படி ஒரு மிருகம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற முக்கியமான காரணம், காங்கோ நதிப்படுகை என்பது ஒரு பல்லுயிர் வாழும் பகுதி. யானைகள், காண்டாமிருகங்கள் போன்ற பெரிய உயிரினங்கள் தொடங்கி சிறிய உயிரினங்கள் வரைக்கும் அனைத்து விதமான விலங்குகளும் வாழும் பகுதி. ஒருவேளை இங்க டைனோசர் மாதிரியான ஒரு மிருகம் இந்த காட்டுப்பகுதியில வாழும் பட்சத்துல நிச்சயமா மற்ற விலங்குகளோட போட்டி போட்டுக்கிட்டு இனப்பெருக்கம் செஞ்சு தன்னுடைய இனத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அப்போதான் அது அழிவிலிருந்து தப்பிக்கும். ஆனா அப்படி இனப்பெருக்கம் நடந்ததை நிரூபிக்கிறதுக்கு கூடுகள், முட்டை ஓடுகள் போன்ற எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல. இரண்டாவது காரணம், ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட மொக்கேலே இம்பெம்பே மிருகங்கள் இந்த பகுதியில வாழும் பட்சத்துல நிச்சயமா அதுல ஏதாவது ஒண்ணு இறந்து போயிருக்கும். அப்படி இறந்து போன மிருகங்களுடைய உடலோ அல்லது எலும்புகளோ அல்லது பற்களோ மற்ற எச்சங்களோ கிடைச்சிருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கல. மூன்றாவது காரணம், 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர்களின் புதைப்படிமங்கள் மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில பறக்க முடியாத டைனோசர்கள் எதுவுமே அழிவிலிருந்து தப்பிக்கலன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இதை வச்சு பார்க்கும்போது சாரோபாடு வகை டைனோசர்கள் அழிவிலிருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா இந்த காரணங்கள் எல்லாமே அறிவியல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட வாதங்கள் தானே தவிர இவை எதுவுமே ஆணித்தரமா நிரூபிக்கவும் படல. என்னதான் அறிவியல் உலகம் இப்படி ஒரு மிருகம் இருப்பதை ஏத்துக்கலைனாலும் கூட பலர் தொடர்ந்து இந்த மிருகத்தை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு மிருகம் இருக்க வாய்ப்பில்லை என்ற கேள்வியை தொடர்ந்து முன்வச்சு வாதாடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மிருகத்தை பற்றிய கதை தொடர்ந்து மறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்கு. முதல் காரணம், இந்த காங்கோ மலைக்காடு பகுதியில வாழும் பூர்வக்குடி மக்கள் தலைமுறையா இப்படி ஒரு மிருகம் இந்த பகுதியில வாழுதுன்னு நம்புறாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் கடவுள் நம்பிக்கையோடு பிணைந்து இருக்கு. இதனால தொடர்ந்து இந்த மிருகத்தை பற்றிய கதை உயிரோட்டத்தோட இருக்கு. சரி, இந்த மக்களுடைய நம்பிக்கையை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சா கூட கிரிப்டோசுவாலஜியை ஆதரிக்கக்கூடிய பல படிச்ச ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு மிருகம் இந்த பகுதியில இருக்கிறதா நம்புறாங்க. அதுல பலர் இந்த மிருகத்தை நேர்ல பார்த்ததாகவும் சொல்றாங்க. ஆனா அவங்களாலையும் நம்பத்தகுந்த ஆதாரங்களை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு காட்ட முடியல. மூன்றாவது மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த காங்கோ மலைக்காடு மிகவும் அடர்ந்த, பறந்து விரிஞ்ச மிகப்பெரிய காடு. இந்த காட்டை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத பல உயிரினங்கள் இந்த காட்டுல வாழ்றத அடிக்கடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய உயிரினம் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உறுதியா சொல்றாங்க கிரிப்டோசுவாலஜியை ஆதரிக்கக்கூடிய ஆய்வாளர்கள். அதே நேரத்துல பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஏன் மனிதனுடைய காலடி படாத இடத்துல மறைஞ்சு வாழ வாய்ப்பு இல்லை என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க கிரிப்டோசுவாலஜி ஆய்வாளர்கள். உதாரணமா சீலகாந்த் என்ற ஒரு மீனினத்தை சொல்லலாம். கிட்டத்தட்ட 6.6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா கருதப்பட்ட இந்த மீன் இனம் 1938ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க கடற்கரை பகுதியில உயிரோட இருப்பதை கண்டுபிடிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதே போல அழிஞ்சு போனதா கருதப்படும் டைனோசர் இனம் கூட அடர்ந்த காட்டு பகுதியில உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க கிரிப்டோசுவாலஜி ஆய்வாளர்கள். இந்த மிருகத்தை பற்றிய விவாதம் கிட்டத்தட்ட கடவுளை பற்றிய விவாதம் மாதிரி தான். இந்த மிருகம் காங்கோ மலைக்காடுகள்ல வாழுதுன்னு உறுதியா சொல்றவங்களாலையும் அதை நிரூபிக்க முடியல, இப்படி ஒரு மிருகம் வாழ வாய்ப்பில்லைன்னு சொல்றவங்களாலையும் அதை நிரூபிக்க முடியல. 1776ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 250 வருடங்களா இந்த மர்மம் நீடிக்குது. ஆனா இது அறிவியல் துறைக்கு எந்த அளவுக்கு தீனி போடுதோ அதே அளவுக்கு கேளிக்கை துறைக்கும் இந்த மர்மம் தீனி போடுது. இந்த மொக்கேலே இம்பெம்பே மிருகத்தை மையமா வச்சு பல திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், வீடியோ கேம்கள், கதைகள், நாவல்கள், காமிக்ஸ்கள்னு உருவாக்கப்பட்டு நல்ல லாபம் பார்த்திருக்காங்க ஒரு தரப்பினர். சரி, இந்த மர்மத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேட்கலாம். 250 வருஷங்களுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்துல மொக்கேலே இம்பெம்பே என்ற ஒரு மிகப்பெரிய மிருகம் வாழ்ந்ததா அப்போ வாழ்ந்த மக்கள் நம்பி இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு மிருகம் வாழ்ந்திருந்தா, இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருந்தா, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்துல நிச்சயமா அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல சில நம்பத்தகுந்த ஆதாரங்களையாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. என்ன கேட்டா இப்படி ஒரு மிருகம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இது போல மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.